முகத்தில் வந்து முகப்பருவு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சில் வாட்டரில் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீட்டிலே வந்து கொஞ்சம் சுடு தண்ணி இருக்கு இல்லையா, நல்லா ஆவி பிடிச்சிக்கோங்க. ஆவி பிடிச்சிட்டு அந்த கொஞ்சம் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை லைட்டாக எடுக்க முடிஞ்சால் எடுங்க. ரொம்ப கிள்ளிலாம் எடுக்க வேண்டாம். சும்மா மேலே வர்றது மட்டும் ஒயிட் ஹெட்ஸ் நல்லா எடுத்துட்டு திரும்பி நல்லா சில் வாட்டரில் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு பப்பாயா இருக்கு இல்லையா, பப்பாளி பழம்னு சொல்லுவோம்ல, அது கொஞ்சம் எடுத்து நல்லா பழமாக இருக்கணும். அது கொஞ்சம் எடுத்துட்டு கூட கொஞ்சம் பாசிப்பயிறு மாவு அதோடு சேர்த்து நல்லா கலந்து ஃபேஸ் பேக் போல் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா காயட்டும். காய வச்சோன்னா நல்லா இந்த காட்டன் எடுத்து நல்லா ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டு திரும்பி நல்லா சில் வாட்டரில் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் வீக்லி வந்து 2 days நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக முகப்பருவெலாம் நல்லா போயிடும். ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன செய்யணும், நல்லா தண்ணி நல்லா குடிக்கணும். இன்டேக் என்ன செய்யணும்னா, இந்த ஆயிலெலாம் நல்லா யூஸ் பண்ணக்கூடாது. ஆயில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஆயில் உள்ள இந்த ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதையும் சாப்பிடுங்க, அதுவும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுபோல் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக முகப்பருவம் வந்து உங்கள் முகத்தில் சுத்தமாக எல்லாமே போயிடும். முகம் வந்து நல்லா பளிச்சு நல்லாயிருக்கும். பழங்களும் நல்லா சாப்பிடுங்க. பழங்கள் காய்கறி நல்லா சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும் உங்கள் ஃபேஸ்.